அஜித் குமார் கஸ்டோடியல் டெத். சோ இதை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு போலீஸ் அத்தாரிட்டியும் ஒரு அரஸ்டட் பர்சன் மேல அவங்களோட போர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சட்டத்திலயுமே வந்து குறிப்பிடல. இது அப்படி வந்து போலீஸ் வந்து யாரையாவது அடிச்சு துன்புறுத்தி அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா, இது வந்துட்டு வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 21 வந்து அஃபெக்ட் பண்ணுது. ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. டிஎன்எஸ்எஸ் செக்ஷன் 46 என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு, போலீஸ் வந்து அவங்களோட போர்சஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் ப்ரொபோர்ஷனேட்டா தான் அண்டர் 3 சர்க்கம்ஸ்டன்சஸ்ல. ஒண்ணு வந்துட்டு இப்போ ப்ரொடெஸ்ட் நடக்குது, அங்க ரொம்ப வயலேஷன் வந்து இருக்குது, அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைக் நடக்குது, சோ பப்ளிக் வந்து ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்ற சிச்சுவேஷன்ல வந்து போலீஸ் வந்துட்டு அவங்களோட போர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். செகண்டா வந்துட்டு ஒரு அரஸ்டட் பர்சன் வந்துட்டு இம்ப்ரெசன்மெண்ட்ல இருக்காங்க, அங்க இருந்து அவங்க தப்பிக்கிறாங்க ஜெயில இருந்து அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து போலீஸ் வந்து போர்ஸ் யூஸ் பண்ணலாம். தேர்ட் வந்துட்டு இப்ப அரெஸ்ட் பண்ண போகும்போது இல்ல நான் வரமாட்டேன் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் பண்றாங்க அப்படின்னா அப்ப வந்து போலீஸ் வந்து தன்னோட போர்ஸை யூஸ் பண்ணலாம். சோ இதை தவிர வந்துட்டு போலீஸ் எந்த இடத்துலயுமே அவங்களோட போர்ஸை வந்து யூஸ் பண்ண முடியாது. எனி அரஸ்டட் பர்சனை வந்துட்டு போலீஸ் வந்துட்டு டார்ச்சர் பண்றாங்க, அடிக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. போலீஸ் கஸ்டோடியல் டெத்துக்கு என்னென்ன செக்ஷன்ஸ் ஃபைல் பண்ணலாம்னா, செக்ஷன் 302 ஐபிசி, செக்ஷன் 304 ஐபிசி, செக்ஷன் 330 அண்ட் செக்ஷன் 331.